ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஈஸி இண்டியன் ஃபுட் ஆர்ட். நம்ம இன்றைக்கி கர்நாடகா ஸ்டைல் நாட்டி கோழி சாம்பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். யாரெல்லாம் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்களோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டவ் மேலே பாத்திரம் வச்சுட்டு கட் பண்ண 3 வெங்காயம், 2 தக்காளி, பச்சை மிளகா 4, 2 டீஸ்பூன் ஆயில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ப்ரௌன் கலரில் வரணும், அப்போ வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் வரணும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பூண்டு, இஞ்சி, பட்டை, லவங்கம், தனியா பவுடர் 4 டீஸ்பூன் அளவுக்கு, சில்லி பவுடர் 1.5 டீஸ்பூன், சட்னி கல்லை 2 டீஸ்பூன், துருவின தேங்காய் கொஞ்சமாக, எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சூடாறினதுக்கப்புறம் மிக்சியில் கிரைண்ட் பண்ணிக்கலாம். கசகசை 1 டீஸ்பூன் அளவுக்கு. அது ஆறுறதுக்குள்ளே நம்ம ஸ்டவ் மேலே பாத்திரம் வச்சுட்டு நாட்டி கோழி எல்லாமே உப்பு மஞ்சள் போட்டு நல்லா குக் பண்ணிக்கலாம். 10 நிமிஷத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் போட்டு 10 நிமிஷம் குக் பண்ணால் நம்ம சாப்பிடும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும். பாருங்கள், மசாலா எல்லாம் ஆறிடுச்சு. இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணிக்கலாம். தண்ணி கொஞ்சமாக போட்டு கொஞ்சம் நைஸாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு. இப்போ நம்ம குக் பண்ண நாட்டிக்கோழியில் மசாலா சேர்க்கலாம். தண்ணி பாத்தி சேர்த்திக்கோங்க. உங்களுக்கு திக்காக வேணுமா தண்ணியாக வேணுமா சாம்பார் உங்கள் விருப்பம். எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி கட் பண்ணி சேர்க்கலாம். இதில் உப்பு காரம் செக் பண்ணிவிட்டு ஏதாச்சும் பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் இருக்கும்போது நம்ம போடலாம். 3 விசில்ஸ் வந்தால் போதும். நம்ம இந்த சாம்பார் இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, ரைஸ், களி எதில் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பர் டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். பாருங்கள், 3 விசில் வந்துடுச்சு. பார்க்கவே எவ்வளோ அழகாக சூப்பராக தெரியுது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.